குக்கர் வச்சுருக்கேன். குக்கரில் இப்போ எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. உளுந்து கடலைப்பருப்புலாம் வெடிச்சிச்சு. இப்போ இதில் 2 வத்தல் கிள்ளி எடுத்துருக்கேன். கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ நம்ம கலந்து விட்டுக்கலாம். இன்றைக்கி நம்ம வீட்டு சாப்பாடு தான் நான் எடுத்துருக்கேன், புழுங்கல் அரிசி. இப்போ அதுக்கு அரிசி எடுத்த கிளாஸுக்கு நான் ஒரு கொஞ்சமாக லெமன் எடுத்து காய்ச்சி எடுத்துருக்கேங்க. இப்போ அதை நம்ம சேர்த்துக்கலாம். சாப்பாட்டு அரிசின்றனால 1க்கு 2 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க. நான் இந்த கிளாஸுக்கு தான் நான் புழுங்கல் அரிசி நம்ம டெய்லி யூஸ் பண்ணுவோம்ல, அந்த அரிசி தான் நான் எடுத்துருக்கேங்க. இதே அளவுக்கு நான் 2 கிளாஸ் புளி கரைச்சி தண்ணி எடுத்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயப்பொடி. இப்போ சாதத்துக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அரிசி ஒரு 1/2 மணி நேரம் நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கிட்டலாங்க. உங்களுக்கு சாதம் கரெக்டாக வருங்க வெந்து. இப்போ இது கொதிக்கட்டும். தண்ணி நமக்கு நல்லா கொதிக்குதுங்க. கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம ரைஸை சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணியை வடிச்சிட்டு நீங்கள் ரைஸை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம கலந்து விட்டுக்கலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு கொதி வரட்டும். இப்போ நல்லா நமக்கு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்குதுங்க. இந்த டயத்தில் நீங்கள் உப்பு இல்லைன்னா உப்பு செக் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு கல் கூட இருந்தாலே உங்களுக்கு போதுங்க. சாதம் இறக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ப்ரெஷர் போட்டு நம்ம விசில் விட்டு எடுத்துக்கிடலாம். அருமையாக இன்றைக்கி நம்ம குக்கரில் புளி சாதம் குழையாமல் சாப்பாட்டு அரிசியில் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோங்க. ரொம்பவே அருமையாக இருக்குங்க. இதுங்களா நல்லா வெந்திருக்கு. இப்போ இதிலே கொஞ்சமாக நான் வெந்தயம் கடுகும் வறுத்து பிடிச்சது இருந்துச்சுங்க. இப்போ அதை நான் சேர்த்துக்கிறேன். இருந்தால் சேர்த்துக்கங்க, இல்லை நம்ம வெந்தயம் கடுகு போட்டு தாளிச்சிருக்கோம் இல்லையா, அந்த இதே நமக்கு போதும். இது இறக்கும் போது இந்த பொடி போட்டு இறக்கும்போது நல்ல ஃப்ளேவராக ஜம்முன்னு இருக்கும். இப்போ நம்ம அருமையான சாத ரெசிபி தாங்க பார்த்துருக்கோம். நல்லா குழையாமல் இருக்குங்க. இன்றைக்கி நம்ம மல்லி இலை சாதம் தாங்க இன்றைக்கி நம்ம குக்கரில் செய்ய போகிறோம், குழையாமல். அதுக்கு நான் சாப்பாட்டு அரிசி எடுத்து கழுவி 1/2 மணி நேரமாக ஊற வச்சு எடுத்துருக்கேன். அதுக்கு இப்போ நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை எடுத்துருக்கேன். இப்போ அதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு அது கூட ஒரு துண்டு இஞ்சி, 2 பல் பூண்டு, ஒரு 2-3 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஒரு 4-5 எல்லாம் புதினா இலை சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்குங்க. இப்போ இதை நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மசாலா அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ நான் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு இதில் நம்ம ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, 2 ஸ்டார் பூவு, ஒரு பட்டை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தில் பகுதி கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதை இப்போ நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். ரொம்ப வெங்காயம் வதங்கணும் தேவையில்லை இதுக்கு நமக்கு மல்லியில் சாதத்துக்கு. இப்போ இதை நம்ம பச்சை வாசனை போகிற வதக்கி எடுத்துக்கலாம் இந்த பேஸ்ட்டையும். இப்போ மல்லி இலையை நமக்கு நல்லா பச்சை வாசனை போகிற வரை நம்ம வதக்கி எடுத்தாச்சுங்க பேஸ்ட்டை. நம்ம ஏற்கனவே பச்சை மிளகா போட்டுக்கும் காரத்துக்கு ஒன்று ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நம்ம 1 நிமிஷம் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே 1/2 லெமனில் ஒரு 1/4 லெமன் கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க விதை இல்லாமல். எடுத்துகிட்டு நான் இந்த கிளாஸ் அளவுக்கு தான் நான் அரிசி எடுத்திருக்கேன். அதே கிளாஸுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் சாப்பாட்டு ரைஸுன்றனால.
சாப்பாட்டு அரிசி நான் புழுங்கல் அரிசி தான் எடுத்துருக்கேன். அதுக்காக நம்ம 1க்கு 2 சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். இது கொதி வரட்டும். ரைஸ் போட்டுக்கலாங்க. தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம அரிசி ஊற வச்ச தண்ணியை நல்லா வடிச்சிட்டு தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. ஜஸ்ட் ஒரு கொதி வரட்டும். சாதம் நல்லா எல்லா பக்கமும் நல்லா கொதிக்குதுங்க. ஜஸ்ட் இப்போ நம்ம கலந்து விட்டுட்டு இப்போ ப்ரெஷர் போட்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம். நம்மளுடைய ப்ரெஷர்லாம் போயிடுச்சுங்க. சாதத்தை பார்த்துக்கலாம். சூப்பராக பார்த்தீங்களா? உங்களுக்கு சாதத்தை பார்த்தாலே தெரியுங்க, அப்படியே குழஞ்சி போகாமல் அருமையாக வந்திருக்குங்க. சாதம் நல்லா குழையாமல் இருக்குங்க. பார்த்தீங்களா? உங்களுக்கு சாதம் எடுக்கும்போதே தெரியும். அடிப்பிடிக்கவும் இல்லைங்க. அருமையான இன்றைக்கி நம்ம மல்லியில் சாதம் தான் இன்றைக்கி நம்ம குக்கரில் குழையாமல் பார்த்துருக்கோங்க. தக்காளி புலாவுக்கு இப்போ நம்ம கொஞ்சமாக நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் வெங்காயத்தை. அதையும் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட தக்காளி எடுத்துருக்கேன். ஒரு தக்காளிக்கு அதையும் சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாரில். சேர்த்து இது கூட கொஞ்சம் இஞ்சி, பூண்டு, ஒரு பட்டை, 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மசாலா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இதில் கல்பாசி, ஸ்டார்ப்பு, 2 கிராம்பு, ஒரு பட்டை, பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இல்லை ஒரு மிளகாய் சேர்த்துட்டு இப்போ வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்துட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. இதில் பட்டாணியும் சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக நான் பச்சை பட்டாணி ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துருக்கேன். இப்போ இதில் நம்ம அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்குங்க. காரத்துக்கு மிளகாய் பொடி, மல்லிப்பொடி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதையும் வதக்கி எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக புதினா, மல்லி இலை அதையும் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் ஜீரக பொடி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ நான் 1 கிளாஸ் பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கேன். அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1க்கு 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. பாஸ்மதி அரிசின்றதுனால நல்லா கொதிக்குது. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு அரிசியை ஒரு 20 நிமிஷமாக நான் ஊற வச்சு எடுத்துருக்கேன். இப்போ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கேன். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை நம்ம ப்ரெஷர் போட்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ப்ரெஷர்லாம் போயிடுச்சு. அருமையான பட்டாணி தக்காளி புலாவ் ரெடி ஆயிடுச்சுங்க. பார்த்தீங்களா? நல்லா குழையாமல் இருக்குங்க. இதில் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இறக்க போகும்போது சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த சாப்பிட்றப்போ உங்களுக்கு ரொம்பவே அந்த புலாவும் நல்லா ஜம்முன்னு வாசனையாக இருக்குங்க. அருமையான குக்கரில் நல்லா குழையாமல் பார்த்துருக்கோங்க. நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.
இன்றைக்கி நம்ம வெள்ளை குஸ்கா தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேன். இப்போ குக்கரில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் 2 ஸ்டார் பூ, 2 ஏலக்காய், 2 பட்டை, 2 கிராம்பு, பிரிஞ்சி இலை, கல்பாசி. இது கூட வெங்காயம் நீளவாக்கில் ஒரு வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கிடுவோம். சேர்த்துட்டு 2 மிளகாய் காரத்துக்கு சேர்த்துட்டு இப்போ நம்ம வதக்கி விட்டுக்குருவோம். இதில் ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கிடுவோம். சேர்த்து தக்காளி வதங்குறதுக்காக நம்ம உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்குருவோம். இப்போ இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிடுவோம் 1 ஸ்பூனுக்கு. இதில் கொஞ்சமாக புதினா இலை, மல்லி இலை சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இப்போ இதையும் நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம கரம் மசாலா பொடி சேர்த்துக்கோங்க. இது நான் ஏற்கனவே இந்த வீடியோ போட்டிருக்கேங்க, போய் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதில் நான் 1 கிளாஸ் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன், 10 நிமிஷமாக இப்போ ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கிடுவோம். இப்போ இதில் நம்ம குஸ்காவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிடுவோம். இப்போ தண்ணி கொதிக்குதுங்க, இப்போ அரிசியை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம கலந்து விட்டுக்கலாங்க. தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம ப்ரெஷர் போட்டு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ குஸ்கா ப்ரெஷர்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்த்துக்குவோம். இப்போ நம்மளுடைய அருமையான வெள்ளை குஸ்கா ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இறக்க போகும்போது 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. எப்பயும் நான் இறக்க போகும்போது நெய் சேர்ப்பேங்க. நல்லா சாப்பிட்றதுக்கு ஜம்முன்னு வாசனையாக இருக்குங்க. அருமையான இது கூட நல்லா நம்ம ஒரு சிக்கன் கிரேவி இல்லைன்னா பன்னீர் கிரேவி எதுனாலும் வச்சுக்கலாங்க. நல்லா உதிரியாக இருக்குங்க. நான் ஆறுச்சுனாக்க நமக்கு உதிரியாக வருங்க, குழையாமல் பருப்பருக்கையாக இருக்கும். பார்த்தீங்களா? நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். புதினா சாதம் பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷமாக நான் பாஸ்மதி அரிசி எடுத்து 1 கிளாஸ் எடுத்து ஊற வச்சு எடுத்துருக்கேன். இப்போ அதுக்கு நம்ம மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துக்குங்க, அதே அளவு கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு காரத்துக்கு மிளகாய், ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, இதை இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சதும் பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கோங்க. கல்பாசி, ஒரு பட்டை, கிராம்பு, ஸ்டார் பூ, ஒரு ஏலக்காய். சேர்த்துட்டு இப்போ வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது 2 நிமிஷம் வதக்கி வச்சு எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தக்காளி வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துக்கோங்க, ஒரு பிஞ்சு சேர்த்துட்டு இதையும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க. இது கூட நம்ம அரைச்ச புதினா பேஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது புதினாவை நம்ம பச்சை வாசனை போகிற வரை வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ புதினா நமக்கு பச்சை வாசனை வர நல்லா வதக்கி எடுத்தாச்சுங்க. இப்போ இது கூட நம்ம ரைஸையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ சாதம் எடுத்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. 1க்கு 1.5 சேர்த்துக்கோங்க.
ரைஸுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுக்குங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு கொதி வரட்டும். தண்ணி நல்லா கொதிக்குதுங்க. ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு இப்போ உப்பு எல்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் உப்பு காணல உப்பு சேர்த்துக்குங்க. ஒரு ப்ரெஷர் போட்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுடைய ப்ரெஷர்லாம் நல்லா போயிடுச்சுங்க குக்கரில். இப்போ நம்ம சாதத்தை பார்த்துக்கலாம். இப்போ அருமையான நமக்கு புதினா சாதம் ரெடி ஆகிடுச்சுங்க. சாதம் நல்லா குழையாமலே வந்திருக்கு பார்த்தீங்களா. ரொம்பவே ரைஸ் நல்லா குழையாமல் உதிரி உதிரியாக வந்திருக்குங்க. நம்ம ஆற விட்டு சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக நல்லா உதிரி உதிரியாக இருக்குங்க சாதம். அருமையான புதினா சாதம் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேங்க. இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் இதில் பிரியாணி எண்ணெய், கல்பாசி, கிராம்பு, ஸ்டாப்பு எடுத்துருக்கேங்க. இப்போ அதையும் சேர்த்தாச்சு. கலந்துக்கலாம். இதில் இப்போ நான் வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வெங்காயமும் ஒரு மிளகாயும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நம்ம வடை சேர்த்துக்கலாம். இதில் 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் புதினா இலை, கொஞ்சம் மல்லி இலை சேர்த்து இதை இப்போ வதக்கி விட்டுக்கலாம். காரத்துக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. இதில் ஜீரக பொடி சேர்த்துக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். இப்போ அதை நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிக்குதுங்க. இப்போ நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். நான் சீரக சம்பா அரிசியை எடுத்துருக்கேன். ஒரு 10 நிமிஷம் அரிசி ஊற வச்சு நான் எடுத்துருக்கேங்க. இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இதை இப்போ கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் இப்போ நல்லா கொதிக்குது. இப்போ இந்த இடத்துல நம்ம உப்பு கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஒரு கல் கூட இருந்தாலே உங்களுக்கு பிரியாணி இறக்கும்போது நமக்கு நல்லா இருக்குங்க குஸ்கா. இப்போ ரைஸும் தண்ணியும் நமக்கு ஒன்றா இருக்குங்க. இப்போ இதை நம்ம மூடி போட்டுக்கலாம். மூடி போட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி எதனால் இடிகள் இருந்தால் வெயிட் போட்டு மேலே தூக்கி வச்சுக்கோங்க. அப்படியே சிம்மில் இருக்கட்டும். இப்போ நம்ம அப்படியே விட்டுறக்கூடாதுங்க. இடையிலே நம்ம கிண்டி கொடுக்கணுங்க. இல்லைன்னா சோறு அடி பிடிச்சிரும். இப்போ நம்ம கிண்டி கொடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, ரெடி ஆயிடுச்சு. இப்பயே நமக்கு ஒரு 2 நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம எடுத்தாச்சுன்னா மூடியே இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க. நான் எப்பயுமே இறக்க போகும்போது தாங்க நெய் சேர்ப்பேன். அதே மாதிரி நான் சேர்த்துருக்கேன். அப்போ தான் நமக்கு அந்த குஸ்காவோ பிரியாணியோ சாப்பிடும்போது நல்லா அந்த நெய் ஃப்ளேவரோடு இருக்குங்க. கரெக்டாக நீங்கள் பார்த்து இறக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அடி பிடிக்காதுங்க. உதிரி உதிரியாக இருக்குது பார்த்தீங்களா குக்கரில். அன்றைக்கி நம்ம தம் பிரியாணி தாங்க இன்றைக்கி நம்ம பார்த்துக்கலாம். பாய் விட்டு குஸ்கா
இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த குக்கர் வீட்டில் இருந்தாலே நமக்கு போதுங்க, உதிரி உதிரியாக இருக்கும் ரைஸு.